ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சேனக்கிழங்கு ரெசிபி தான். இந்த சேனக்கிழங்கு வச்சு நம்ம வந்து சிக்கன் மாதிரியே வந்து சில்லி பண்ண போகிறோங்க. சிக்கன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேனக்கிழங்குமே இருக்கும். நமக்கு லைட்டாக சிக்கன் டேஸ்ட்டு தான் வரும்னே வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சில்லி. ஸோ இந்த ஈஸியான சூப்பரான சில்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்பவே ஒரு அருமையான ரெசிபி. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பீஸ் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை பார்த்திங்கன்னா 50% அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்த பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சில்லிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி ஒரு வேளை பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடான பின்னாடி இதை ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம சில்லி வந்து எப்படி பொரிப்போமோ சேம் அதே மெத்தடு தாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து உதிரி உதிரியாக விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டேங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி ஒரு பக்கம் அடியில் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கருளைக்கிழங்கும் வெளியே இந்த மசாலாவுக்கும் வெளியே ஒரு கோட்டிங்காக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத ஒரு வித்தியாசமான ரெசிபியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்ச பின்னாடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இதே மாதிரி பொரிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சேனக்கிழங்கு சில்லி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெள்ளை சாதத்துக்கு கூட சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.